இன்றைய சிந்தனை எங்களுடைய ஜோதிடத்திலே பல சூட்சமமான விடயங்கள், பல நல்ல விடயங்கள், பல சிரமங்கள் தருகின்ற விடயங்கள் என்று ஜோதிட நூல்களை எடுத்து ஆராய்ந்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் அதை சரியாக புரிந்து கொள்ளலாம். ஒருவருடைய ஜாதகம், பிறப்பு ஜாதகம் என்பது மிக உன்னதமான ஒரு வழிகாட்டலாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைகின்றது. ஒருவர் ஜாதகத்தை முறையாக எழுதி பார்த்தாலும் சரி, அதை அவர்கள் கவனிக்காமல் பார்க்காமல் விட்டாலும் சரி, அந்த பிறக்கின்ற நேரத்துக்குரிய அந்த ஜாதகம் என்பது அதற்குரிய பலாபலங்களை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த ஜாதகம் என்பது நமது பிறப்பின் தன்மையை கொண்டு அமைகின்றது. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பத்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா என்கின்றது அந்த ஜோதிட பாடல். எனவே எங்களுடைய பூர்வ ஜென்ம பலாபலங்களை சரியாக எங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு ஜாதகத்திலே மட்டும்தான் இருக்கின்றது. ஜாதகத்திலே அமைகின்ற தோஷங்கள், ஜாதகத்திலே அமைகின்ற யோகங்கள், ஜாதகத்திலே அமைகின்ற கிரகங்களின் ஆட்சிமை பலன்கள் என்று பல பிரிவுகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஒருவருடைய ஜாதகம் முழுமையான வெற்றியை ஒருவருக்கு அள்ளி கொடுப்பதும் உண்டு, ஒருவருக்கு பல சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுப்பதும் உண்டு. ஆனால் இந்த ரெண்டு நிலைகளிலுமே ஜாதகத்திலே அனுகூலமான பலாபலங்களுக்கு அந்த கிரகங்களின் சாரங்களும் தன்மைகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றன. இயல்பாக இவற்றை நாங்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே நாங்கள் ஜாதகத்தை நன்கு ஆராய்கின்ற பொழுது அந்த ஜாதகத்தின் தன்மைகளை நன்கு புரிந்து பலன் சொல்ல வேண்டும். ஒருவருடைய லக்கினம், அவருடைய ராசி நிலை, அவருடைய நட்சத்திர நிலை, இந்த 3 கிரகங்களுக்கும் உரிய நிலை, அவருடைய ஜாதகத்திலே எந்தெந்த கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கின்றன, எந்தெந்த கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கின்றன, எந்தெந்த கிரகங்கள் நட்பு நிலையில் இருக்கின்றன, எவை பகை நீச நிலையில் இருக்கின்றன, இவற்றையெல்லாம் நன்கு ஆராய்ந்து தான் அவருடைய ஜாதக பலாபலங்களை தெளிவாக கூற முடியும். எனவே இந்த ஜாதகம் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லோரும் அதை அனுசரித்து அதனுடைய தன்மைகளை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அந்த ஜாதகத்தை உற்று நோக்கினாலும் சரி, நோக்காவிட்டாலும் சரி, நம்மோடு நமது பிறப்போடு கலந்த அந்த ஜாதகம் நமக்குரிய பலாபலங்களை நன்மையாகவும் சிரமமாகவும் அனுகூலமாகவும் மந்தமாகவும் மத்தியமமாகவும் தந்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் நிஜம். எனவே அதை நம்பி அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்பவர்களுக்கு பெருந்துன்பங்களிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். அவர்களுடைய துன்பங்கள் சுலபமாக குறைந்து விடுகின்றது. ஆனால் அதை பார்க்காமல் அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கின்றவர்களுக்கு அது அதற்குரிய காலகட்டத்திலே எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து விடுகின்றது. இதுதான் உலகத்தின் நியதி. இதுதான் உலக நியதியின் செயல்பாட்டுக்குள்ளே நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய உண்மை. எனவே ஜாதகம் ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்தது. அதை சரியான முறையிலே நாங்கள் அனுசரித்து சரியான முறையிலே அதை நாங்கள் கைக்கொண்டோமானால் அந்த ஜாதகத்தினுடைய முழுமையான நல்ல பலாபலங்களை பெறக்கூடியதாகவும் இருக்கும். நமக்கு வரப்போகின்ற பெரும் துன்பங்களிலிருந்து நாங்கள் நம்மை காப்பாற்றி கொள்ளக்கூடிய, அதாவது நமக்கு பெருந்துன்பங்களை குறைக்கக்கூடிய வல்லமைகளை நாங்கள் பெறக்கூடியதாகவும் இருக்கும். எனவே தெய்வீகமான அந்த ஜாதகத்தை நாங்களும் தெய்வீகத்தன்மையோடு அனுசரிக்க வேண்டும். அப்படி அதை அனுசரித்து செயல்படுகின்ற பொழுது அதற்குரிய பலாபலங்கள் நிறைவாக எங்களுக்கு அமைகின்றது. நன்றி.